இதோ சிலுவை. நற்கருணையின் வாயிலாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் இன்று நம்மளோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்மை உயிர் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். பாடுகளும் வேதனைகளும் அவரை மரணத்திற்குள் ஆக்கினாலும் உங்களுக்காக, எனக்காக இதோ நற்கருணை வாயிலாக நம்மை பார்க்க வந்திருக்கின்றார். நம்மோடு பேச வந்திருக்கின்றார். கவலையோடு கண்ணீரோடு இருக்கின்ற பொழுது அவர் அருகில் அமர்ந்து மண்டியிட்டு நற்கருணையை முகமுகமாக பார்த்து ஆராதிக்கின்ற போது தரிசனம் நம்மளோடு கடந்து வருகின்றது. அவர் பிரசன்னம் நம்மை கடந்து வருகின்றது. அந்த தெய்வீக முகம் நம்மை பார்த்து நம்மில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் மாற்றுவதற்காக இதோ இந்த அப்பத்தின் வாயிலாக வீற்றிருக்கின்ற அன்பு தெய்வத்தை பார்க்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் பெயராக தொட்டு ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்து பிறப்பு எப்படி நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அதே போலதான் நற்கருணை ஆண்டவர் நம் உள்ளத்தில் வாழ்கின்ற போது நற்கருணை ஆண்டவருக்கு ஏற்ப நாம் வாழ்கின்ற போது அவர் நம் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது எந்த சூழ்நிலைகளிலும் நமக்கு பாடுகளோ வேதனைகளோ நிந்தைகளோ இல்லை என்பதை அவர் ஆழப்படுத்துகின்றார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு நற்கருணை முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு நண்பனாக, ஒரு தெய்வமாக, ஒரு ஆசிரியராக, இறை பிரசன்னமாக, தரிசனமாக நம்மில் கடந்து வருகின்றார். விசுவாசமுள்ள ஒவ்வொருவருக்கும் அவர் கைவிடாதவராக ஒவ்வொரு நாளும் தடைகளை தாண்டி நம்மை வாழ வைக்கக்கூடியவர்களாக, எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனையோ பாடுகளோ வேதனைகளோ நம் உள்ளத்தில் கடந்து வந்தாலும் அதை அனைத்தும் மாற்றக்கூடியவர் இதோ இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற உயிருள்ள தெய்வம். இந்த நற்கருணை ஆண்டவர்தான் இன்று உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர்கள் செய்கின்ற எல்லா தவறுகளையும் மன்னித்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். எங்கே எல்லாம் பலவீனங்கள் இருக்கின்றதோ அந்த பலவீனங்களும் மத்தியிலும் அவர் கடந்து வந்து குறைகளை நிறைவாக மாற்றி பாவத்தில் வீழ்ந்த நம்மை மீட்டெடுத்து மீண்டும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். பாவத்தின் நிமித்தமாக அழிவை நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும் அந்த அழிவில் நின்று நானே உயிருள்ள உணவு நம்மை மீண்டும் பாவம் செய்யாதவாறு பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாப்பட்ட இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்காமல் அவரை நாம் அவமரியாதை செய்து அவரை விட்டு பிரிந்து வாழ்கின்ற அநேகருடைய வாழ்க்கை இன்று ஒன்றுமில்லாத சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவை பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அடையாள கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாம் ஆண்டவருடைய மத்தியில் எது உண்மை எது பொய் என்று அவருக்கு தெரியும். ஏனோ தானோ என்று கிறிஸ்தவன் என்று ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று வாழ்வதை காட்டிலும் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னம் நம் உள்ளத்தில் கடந்து வருகின்ற போது நம்முடைய எல்லா பாடுகளும் வேதனைகளும் மாறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதோ உண்மையான இந்த கிறிஸ்மஸ் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று இதோ நற்கருணை ஆண்டவர்
நம்மை பார்த்து கேட்கின்றார். மகளே, மகனே, இதோ உனக்காகத்தான் இந்த நற்கருணையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்காகத்தான் இந்த நற்கருணையில் நான் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன். இதோ உனக்கு எப்பமெல்லாம் பலவீனங்கள் வருகின்றதோ, எப்பமெல்லாம் தேவைகள் வருகின்றதோ, என்னை நோக்கி ஓடிவா. நான் உன் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என்னோடு உறவாடு, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் இதோ இந்த பேழையின் வாயிலாக அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். உங்களால் முடிந்தவரை ஆலயங்கள் சென்று நற்கருணை ஆண்டவரோடு நீங்கள் உறவாடுகின்ற போது அந்த தரிசனம், அந்த பிரசனம் வேறு எங்கும் கிடைக்காத ஒரு நிலையை நீங்கள் உணர முடியும். முடியாதவர்கள் இந்த காணொளியின் வாயிலாக நாம் இப்படியான ஒரு பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்ற போது ஆண்டவர் இந்த காணொளியின் வாயிலாகவும் தரிசனமாக கூடியவராக இருக்கின்றார். யாரெல்லாம் ஆண்டவரை நினைத்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரோடு உறவாடுகின்றார்களோ, அவரோடு ஜெபிக்கின்றார்களோ, அவர்கள் மத்தியில் அவர் இறங்கி வரக்கூடியவராக இருக்கின்றார். அவர்கள் மத்தியில் அவர் உலாவக்கூடியவராக இருக்கின்றார். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் பிரசன்னமாகி நம்மோடு அவர் வாழக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆழமான விசுவாசம் உங்களுடைய எத்தனை சோதனைகள் இருந்தாலும் அத்தனை சோதனைக்கும் நீங்கள் விடை கிடைப்பதற்குரிய ஒரு இடமாக இந்த நற்கருணை உங்களுக்கு பிரசன்னமாயிருக்கின்றது. இந்த நற்கருணையின் பிரசன்னத்தில் நம்மளுடைய பாடுகளையும் வேதனைகளையும் நாம் ஒப்புக்கொடுப்போம். நம்மளுடைய தேவைகளை ஒப்புக்கொடுப்போம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒப்புக்கொடுப்போம். நமக்கு எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகளை ஒப்புக்கொடுப்போம். பல நாள் காத்திருந்த ஜப கருத்துக்களை இவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற போது இதோ நற்கருணை ஆண்டவர் இன்று விடுதலை தரக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே இதோ பிறக்க இருக்கக்கூடிய அந்த குழந்தை உலகத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக கடந்து வந்ததோ அதே நிலைதான் இன்றைய தினத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம், சமாதானம் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக, ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் கிறிஸ்து பிறப்பை நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாட காத்து கொண்டு இருக்கின்றோமோ அதே மகிழ்ச்சி மற்றவர்களோடு பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வாகவும் இருக்குமே. ஆனால் அது இன்னும் ஒரு மகிழ்ச்சியுள்ள கிறிஸ்மஸாக, இன்னும் ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நாம் மையப்படுத்தி வாழ்கின்ற போது அது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கும் என்பதை நாம் மறக்க முடியாது. இதோ இந்த கிறிஸ்மஸ் ஆனது மற்றவர்களோடு பகிர்ந்து, இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி கொடுக்கப்படுகின்ற போது அவர்கள் மத்தியில் வருகின்ற அந்த மகிழ்ச்சி அது உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதோ நாம் ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் விதமாக நம்முடைய ஜெபங்களில் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் புகழ்ந்து பாடி அவரை போற்றி நாம் அடையாளப்படுத்தி கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி நம்மளை நாமே அடையாளப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த வாழ்க்கை உண்மையிலும் அது கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற வாழ்க்கையா, கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி வாழ்கின்ற வாழ்க்கையா என்று நாம் சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போது இந்த வார்த்தை உங்களையும் என்னையும் ஆழப்படுத்தி நம்மை விசுவாச வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றது. யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி
ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதாக நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு நம்மளை ஒரு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்வது நிமித்தமாக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதோ விண்ணகத்தில் உள்ள தந்தையினுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்கின்ற போதுதான் நாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்பது ஆழமான ஒரு விசுவாசமாக இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதோ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலாவது நாம் இப்படியான வாழ்க்கைகளை நாம் வாழ முயற்சிக்கப்படுகின்ற போது விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை காண முடியும், ஆண்டவரோடு உறவாட முடியும், ஆண்டவரோடு பேச முடியும். இதோ நாம் ஆடம்பரமாக கிறிஸ்து பிறப்பை நாம் சிறப்பித்து கொண்டு இருக்கலாம். அருகாமையில் இருப்பவர்களுக்கெல்லாம் உணவு பதார்த்தங்களை பகிர்ந்து கொடுக்கலாம். இதையெல்லாம் நான் கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தி கொள்வதற்கு மட்டுமே தவிர அவர்கள் மத்தியிலே எந்த விதத்திலும் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக நாம் நினைக்க முடியாது. அவர்கள் மத்தியில் அவர்களுடைய தேவையை நாம் நிறைவேற்றி கொடுக்கின்ற போது அவர்கள் மத்தியில் ஆண்டவரை குறித்து பல வார்த்தைகளை சொல்லப்படுகின்ற போது அவர்கள் மத்தியில் நல்ல கிறிஸ்தவராக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அவர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் எத்தனையோ பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்ற விதமாக உபவாசம் இருக்கலாம், பல திருத்தலங்களுக்கு செல்லலாம், பல இடங்களுக்கு சென்று ஒருத்தல் இருக்கலாம். இது எல்லாமே வெளி அடையாளத்தோடு தான் நாம் வாழ முடிகின்றது. வெளி அடையாளத்துக்காகவே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உண்மையான விதத்தில் நம்மை பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற போது நாம் இவ்வாறான வாழ்க்கை வாழ்கின்றோமா, இல்லை உண்மையான விதத்தில் ஆண்டவருக்காக வாழ்கின்றோமா? இதோ நம்மை படைத்து உருவாக்கின ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா? இதோ நானும் போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா? இல்லை, எல்லோரும் ஆண்டவரை துதிக்கின்றார்கள், போற்றுகின்றார்கள், புகழ்கின்றார்கள். நானும் அவ்வாறு என் வாழ்க்கை இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போது இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் அதிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காகத்தான் இதோ இந்த பிரசன்னம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரசன்னம் நம்மை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பிரசன்னம் நம்மை பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்டு எடுத்து அந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற அந்த தெய்வீக பிரசன்னம் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. நம்மை ஆழமான விசுவாசத்துக்குள் அழைத்து செல்ல, நம்மை கிறிஸ்தவர்களாக வாழ நம்மை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வருகின்றதோ, எங்கெல்லாம் ஆண்டவருடைய தரிசனம் கடந்து வருகின்றதோ, அந்த இடங்களிலே பகை இருக்காது, பசி இருக்காது, வேதனைகள் இருக்காது, போட்டிகள் இருக்காது, பொறாமைகள் இருக்காது, நோய்கள், நிந்தைகள் எதுவும் அந்த இடத்தில் காணப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த இடங்களிலே தெய்வீக பிரசன்னம் நம்மளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த தெய்வீக பிரசன்னத்தின் மத்தியில் எந்த ஒரு கிரியைகளுக்கும், எந்த ஒரு நோய்களுக்கும், எந்த ஒரு அவமானங்களுக்கும் அந்த இடங்களிலே இடமில்லாதபடிக்கு ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வாதத்தில் நம்மை நிரப்பி கொண்டிருக்கின்றார். இதோ உங்களுடைய விசுவாசம் இந்த நாட்களிலே, இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு அவரை மட்டும் நம்ம தரிசனம் செய்கின்ற போது உண்மையான விதத்திலே அவர் உண்மையான பிரசன்னம் நம் உள்ளத்தில் கடந்து வரும், நம் இல்லத்தில் கடந்து வரும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி இந்த கிறிஸ்மஸ் ஒரு மகிழ்ச்சி உள்ள கிறிஸ்மஸாக, அடையாளம் உள்ள கிறிஸ்மஸாக உங்களுக்கும் எனக்கும் அமையவிருக்கின்றது என்றால் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நம் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக இந்த நற்கரனை ஆண்டவரோடு நற்கரனுடைய
பிரசனத்தில் என்னை அமர வைத்து உம்மை முகமுகமாக தரிசனம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை பார்த்து கொண்டு இருக்கப்படுகின்ற போது ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் என்னை விட்டு மறைந்து போகிறது ஆண்டவரே. அப்பா, உம்மை பார்த்து கொண்டு இருக்கப்படுகின்ற போது எனக்கு இருக்கிற வேதனைகள், பாடுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா காணாமல் போய் கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. அப்பா, உம்மை பார்த்து கொண்டு இருக்கின்ற போது எனக்கு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அந்த சூழ்நிலை எப்படி கையாள வேண்டும் என்பதை தெய்வ பிரசனம் எனக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு எதிராக மழை போல் பிரச்சனைகள் இருந்த மத்தியில் ஆண்டவரே அப்பா, அதை எல்லாம் பனி போல மாற்றுவதற்கு தேவனின் ஆலோசனை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பாவ பலவீனங்கள் ஆண்டவரே அப்பா அருகில் நிற்பதற்கு அப்பா எனக்கு தடையாக ஆண்டவரே உன் பாதத்தில் வருவதற்கு நான் தகுதியற்றவனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கப்படுகின்ற போது என்னுடைய பாவ பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா என் நினைவில் வந்து ஆண்டவரே என்னை தகுதியற்றவன் என்று சொல்லி என்னை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. அப்பா, அதெல்லாம் நினைத்து பார்க்கப்படுகின்ற போது ஆண்டவரே அப்பா நான் உமக்கு கொடுத்த அந்த சிலுவை ஆண்டவரே, நான் உமக்கு கொடுத்த அந்த சாட்டை அடி ஆண்டவரே என்னை நிலைக்கொலைய செய்து கொண்டு இருக்கின்றது தகப்பனே. அப்பா, எனக்காகத்தானே அப்பத்தின் வாயிலாக ஆண்டவரே நீங்க உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீங்க. எனக்காகத்தானே இந்த அப்பத்தின் வாயிலாக தரிசனம் ஆகி கொண்டு இருக்கின்றீங்க. அப்பா, எனக்காகத்தானே இந்த அப்பத்தின் வாயிலாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இங்க வாழ வைத்து கொண்டு இருக்கின்றீங்க ஆண்டவரே. என்னை மன்னித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை விசுவாச பாதை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த நற்கரணை ஆண்டவரோடு நான் பேசப்படுகின்ற போது, இந்த நற்கரணை ஆண்டவரோடு நான் ஜெபிக்கப்படுகின்ற போது உண்மையாலுமே ஆண்டவரே அப்பா என மனதில் இருக்கக்கூடிய எல்லா பாரங்கள் ஆண்டவரே அப்பா லேசானதாக மாறிவிட்டது ஆண்டவரே. அப்பா, லேசானதாக மாறிவிட்டது ஆண்டவரே. இப்படியாக நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை நோக்கி ஆண்டவரே அப்பா உம கண்களை மட்டும் என்னை நோக்கி பாருங்க. அப்பா, உம கண்களை நோக்கி மட்டும் என்னை பாருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பாவியை நீங்க பாருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த குற்றமுள்ள மனிதனை நீங்க பாருங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க பார்த்து படுகின்ற போது ஆண்டவரே உம்முடைய பார்வை என் மேல் படுகின்ற போது என்னொடுக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் மாறும் என்று நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, குற்றமுள்ள உடல் ஆண்டவரே. அப்பா, பாவம் நிறைந்த மனிதன் ஆண்டவரே. அப்பா, நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே அப்பா தெய்வம் மனிதனை தேடி வந்த நிகழ்வு ஆண்டவரே. அப்பா, என்னை பார்ப்பதற்காகத்தானே, என்னை பாவத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்குத்தானே ஆண்டவரே. அப்பா, நீங்க குழந்தை வடிவேல் ஆண்டவரே. அப்பா, நீங்க இறங்கி வந்தீங்கள தகப்பனே. அப்பா, மனிதர்க்குள்ள சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக, மீட்பை கொடுப்பதற்கு தானே ஆண்டவர் இறங்கி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு தெய்வத்துக்கு ஆண்டவரே ஒரு பிறக்கக்கூடிய நல்ல இடமில்லாத சூழ்நிலையில கூட ஆண்டவரே அப்பா அந்த மாட்டு தொழுவத்தின் வாயிலாக ஆண்டவரே அப்பா நீங்க ஏழ்மையான கோலத்தில் அப்பா நீங்க பிறந்து மனிதர்களை தேடி வந்தீங்க ஆண்டவரே. ஆனா நாங்கள் கொடுத்ததோ உமக்கு சாட்டையடியும் சிலுவை மரணமும் தகப்பனே. அப்பா, என்னுடைய பாவ நிமித்தமாக ஆண்டவரே நான் கொடுத்த வேதனைகள் ஆண்டவரே நினைத்து பார்க்கிறேன். அப்பா, நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு கிறிஸ்துமஸ் ஒரு மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துமஸ் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே. நான் கொடுத்த சிலுவை அடிக்கு எனக்கு கொடுத்த இதோ என்னுடைய ஆண்டவர் இதோ நற்கரின் முன்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். இந்த நற்கரனை ஆண்டவர் தான் என்னை ஒவ்வொரு நாளும் அப்பா என்னுடைய நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்து கொண்டு இருக்கின்றார். பாவத்தில் விழுகின்ற போதெல்லாம் என்னை பாவத்தில் இருந்து மன்னித்து உமது உணவால் என்னை நிரப்பி என் உள்ளத்திலே கடந்து வந்து மீண்டும் பாவத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்து நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கிற தெய்வத்தை நான் கண் முன்பாக பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அப்பா, என் மேல் மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, என் மேல் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நற்கரணை முன்பாக உட்கார்ந்து ஆழமான விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே
நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க வேண்டுமா கொடு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தினத்தில் ஆண்டவரே, நோய்களோடும் பாடுகளோடும் இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களை நாங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எந்த சூழ்நிலை நிமித்தமாக இந்த நற்கருணை ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கின்றார்களோ அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவன் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த காணொலியின் வாயிலாக ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தேடி செல்வதாக. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு எந்த தேவைகளோடு ஆண்டவரே பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அந்த ஜெபங்களை கேட்டு தேவன் அதை அப்படியே ஆசீர்வதித்து இந்திய நாளிலே அப்பா, இந்த வேளையிலே ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஒரு மீட்பை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஒரு நோயில பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்றாக்குறைகளை தேவன் நிவர்த்தி செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். கண்ணீர்களை மாற்றி கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். வேதனைகளை மாற்ற வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். அப்பா, எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா மருத்துவ பரிசோதனை நிமித்தமாக ஆண்டவரே அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்களோ அது அறுவை சிகிச்சை நடைபெறாத பண்ண தேவ நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மருத்துவ ஆலோசனை நிமித்தமாக என்ன ரிசல்ட் வருமோ என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிற உள்ளங்களிலே தேவன் நோய் இல்லாத ஒரு சூழ்நிலையை அப்படியான ஒரு மருத்துவ ரிசல்ட் நீங்க கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலரது ஜெபங்கள் பலருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையிலே அந்த ஜெபங்களை தேவன் கேட்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவன் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கிறிஸ்துமஸ் நாளில கூட ஆண்டவரே அப்பா, குடும்பங்கள் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ தேவன் அதை இணைத்து வைக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற சூழ்நிலையில குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் வெவ்வேறு இடங்களிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. தனி மனிதனாக உட்கார்ந்து கிறிஸ்துமஸை சிறப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட பார்க்க முடிகிறது. இவ்வாறான சூழ்நிலைகளை மாற்றி குடும்பங்களை இணைத்து அப்பா, குடும்பங்களை ஒன்றிணைத்து நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப கஷ்டத்தை நிமித்தமாக இந்த கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாட போகிறோனோ என்று சிந்தித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுடைய தேவைகளை தேவன் கேட்டு அறிந்து அவர்கள் தேவையில் நீங்கள் சந்திக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். பண தேவையில சந்திக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோயோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களை இந்த நாளிலே உம்மை நோக்கி இயேசுவே என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை நிமித்தமாக அவர்கள் நோய் பரிபூர்ணமாக குணப்படுத்துவீராக. தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கடந்து செல்வதாக. நற்கருணை பிரசன்னம், நற்கருணையில் வருகின்ற அந்த முகம் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நற்கருணை ஆராதனை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாக ஒரு மீட்பை கொடுக்கக்கூடிய நாட்களாக விளங்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நற்கருணை ஆராதனை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு சாட்சி உள்ள நாளாக மாற்றும்படியாக தெய்வ பிரசன்னம் கடந்து செல்வதாக, தெய்வ பிரசனம் தொடுவதாக. அப்பா, உமது கரம் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய சிறகுகள் மேல் வைத்து தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். உமது கரம் பிள்ளைகளை தொடுகின்ற போது, உமது கரம் வீடுகளில் கடந்து செல்லுகின்ற போது ஆண்டவரே அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதாகவும் அப்பா, அவர்கள் தேவைகளை நீங்கள் கேட்டதாகவும் நீங்கள் அதை ஆசீர்வதித்ததாகவும் அப்பா, நீங்கள் அப்படியான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தெய்வீக பிரசன்னம் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய தேவைகளை கேட்டறிந்து பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அப்பா, அவருடைய பாவ வாழ்க்கையை மன்னித்து அப்பா, நீங்கள் மீட்பை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்குமே நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, யாரெல்லாம் இந்த காணொலியில் கலந்து கொண்டு இருக்கின்றார்களோ அப்பா, அவர்களுக்கு எல்லாத்துடைய தேவைகளும் தேவன் சந்தித்து நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜெபங்களையும் கேட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுப்பீங்க என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன்.